ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்காருல, அந்த அழைப்பில் உறுதியாக நிலைச்சிருங்க. அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். என வேதம் அப்படித்தான் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் வேதம் சொல்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில நேரம் சில துன்பங்களையும் சகிக்க வேண்டியது வரும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பாடுகள் வரலாம். அநேக உபத்திரவத்தின் ஊடாய் தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாமா? வெளிப்படுத்தல் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். 1675 ஆமென், ஐயா ஜான் பெனியன் அவர்கள் மோட்ச பிரயாணம் என்கிற புத்தகத்தை எழுதினார்கள். அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் தெரியுமா? பிரசங்கம் பண்ணால் லைசன்ஸ் வாங்கணும். இவர் நிறைய பிரசங்கம் பண்ணார், தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. பைபிளுக்கு பிற்பாடு உலகத்தில் அதிகமாய் பயன்படுத்தப்பட்ட வாசிக்கப்பட்ட புத்தகம் இந்த மோட்ச பிரயாணம். அவர் சிறைச்சாலையில் தரிசனம் கண்டு அழகாக எழுதியிருந்தார், நான் வாசித்திருக்கிறேன். ஒரு முறை கிழிந்த உடையோடு மெலிந்த உடம்போடு அவருடைய மகள் சிறைச்சாலைக்கு பார்க்க வந்திருந்தாள். அவரை அழைத்து முத்தமிட்டு, பட்னியில் சாகுறோம், நீங்கள் பிரசங்கம் பண்ணுறது நிறுத்தணுமா அம்மா சொல்லிவிட்டாங்கன்னு. அவர் சொன்னார், இல்லை, அந்த ஆத்தும நேசரை அறிந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் என்னால் முடியாது என்று சொல்லி கர்த்தருக்காக வாழ்ந்து பாடுகளை செய்து அப்படியே அவர் மரித்து விட்டார். ரத்த சாட்சியாய் உறுதியா இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறவர், இயேசு என்னை உயர்த்துகிறவர். நான் இயேசுவுக்காக வாழ்வேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன். இந்த உலகத்திலும் என்னை ஆசீர்வாதமாய் வைப்பார், முடிவிலை பரலோகத்தை எனக்கு தருவார். எந்த விதத்திலும் நான் அவரை விட்டு பின்மாற மாட்டேன் என்று உறுதியாயிருங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஒரு மரம், ஒரு செடி ஒரு இடத்துல உறுதியாக இருக்கும்போது வளர்கிறது, பூக்கிறது, கனி கொடுக்கிறது, ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அதுபோல தான் அறிந்த சத்தியத்தில் உறுதியாயிருங்கள், அழைப்பில் உறுதியாயிருங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சோர்ந்து போகாதுங்க. கலப்பையில் கை வைத்து பின்னிட்டு திரும்புகிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டுடைய கிருபை தாங்கட்டும். உறுதியாயிருங்கள், ஆசீர்வாதத்தை பெறுங்கள். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எசப்பா, உம்மை நம்பினதில், ஆராதிப்பதில், அறிந்ததில் கடைசி வரைக்கும் உறுதியாயிருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.